வனாந்தரத்துல எந்த ஒரு மரமும் செடியும் கொடியும் வளர்வதற்கு சாத்தியமில்லாத ஒரு சூழ்நிலை. ஏன்னு சொன்னா அங்க தண்ணி இருக்காது. ஆனா அந்த வனாந்தரத்திலையும் செழித்து வளரக்கூடிய ஒரே மரம் சொன்னா அதுதான் பனை மரம், அதுதான் பேரிச்சம்பழ மரம். அப்ப தேவன் சொல்றாரு, என்னுடைய மகன் என்னுடைய மகள் மற்றவர்களுக்கு முன்பாக சாத்தியமே இல்லாத ஒரு சூழ்நிலையில அசாத்தியமான காரியங்களை செய்யத்தக்க தேவன் இருக்கிறபடினால அவர்கள் செழித்து வளருவார்கள். அவர்கள் வனாந்தரத்தில் நாட்டப்பட்டிருந்தாலும் தோட்டத்தில் நாட்டப்பட்டவர்களை போல மிகுந்த செழிப்பாக இருப்பார்கள். நாங்க பனை மரத்தை யாரும் தண்ணீர் ஊத்தி பாத்தி கட்டி பம்பெல்லாம் போட்டு தண்ணீர் ஊத்தி அதை யாரும் வளர்க்கறதுக்கு கிடையாது. அது என்ன பண்ணும்? மழை பெய்யும், எப்ப பெய்யும் தெரியாது. எப்பயோ பெய்கிற மழையை தன்னுடைய வேர்களிலே சேர்த்து வைத்து அது வருஷம் முழுவதும் பச்சை பச்சல் என்று சொல்லி இருக்கும். அதே போலத்தான் தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் கொடுக்கிற கிருபைகளை, கர்த்தர் காட்டுகிற தயவுகளை, கர்த்தர் வெளிப்படுத்துகிற இரக்கங்களை தங்களுடைய வாழ்க்கையில தக்க வைத்து சூழ்நிலைகள் வரும்போது, காரியங்கள் வரும்போது அதை எடுத்து அவர்கள் வெளிப்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் செழிப்பாக வைத்துக் கொள்கிறார்கள்.